காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெறவுள்ள திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரி மைதானத்தில் இன்று மாலை திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர். பொதுக்கூட்டத்திற்காக ஒரே நேரத்தில் 50,000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்வதற்கான மேடை பிரத்யேகமாக வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பொதுக்கூட்ட நுழைவு வாயிலில் பெரியார், அறிஞர் அண்ணா, கருணாநிதி மற்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்க பயணம், தமிழ்நாட்டுக்கான நிதியை பெற டெல்லி பயணம் என மு.க.ஸ்டாலின் பயணங்களை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நடத்தப்படும் திமுக பவள விழா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 471 நாட்களுக்கு பின்னர் சிறையிலிருந்து வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது.